பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கரங்களில் தேவன் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த ஈவு சுதந்திரம். அந்த பிள்ளைகளை சரியான வழியிலே வழி நடத்துவதற்கு நமக்கு தேவன் வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கவனிப்போமானால், அந்த பிள்ளைகள் முதிர் வயதில் பெற்றோர்களுக்கு வேதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அநேக பெற்றோர்களை நாம் கவனிக்கிறோம். அந்த பெற்றோர்கள் தன்னுடைய வயதான காலத்தில் தங்கள் பிள்ளைகளை குறித்து அங்கலாய்ப்பது உண்டு, பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிறது உண்டு. காரணம் என்ன என்றால், அந்த பிள்ளைகளை சிறு வயதிலே அவர்கள் கண்டிப்புடனும் கவனத்துடன் வளர்க்காம அந்த பிள்ளைகளை தங்கள் இஷ்டத்துக்கு விட்டபடினால் அந்த பிள்ளைகள் முதிர் வயதிலே, பெற்றோருடைய முதிர் வயதிலே பெற்றோருக்கு வேதனையை உருவாக்குகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு வரும்பொழுது அவருடைய அந்த காட்சியை பார்த்து, அவர் படுகிற வேதனையை பார்த்து அங்கே இருந்த எல்லாரும் அழுவார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுவார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுவார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கரங்களில் கொடுத்த பிள்ளைகள் தேவன் கொடுத்த சுதந்திரம், தேவன் கொடுத்த ஈவு என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாக பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நாம் சரியாக தேசத்தில் ஒரு நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், சமுதாயத்தில் நல்ல மன மலர்ச்சிகளை ஏற்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே நமக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. தேவன் நம்மை நம்பி நம்முடைய கரத்தில் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே நாம் தயவு கேட்க வேண்டும். எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சிம்சனுடைய பெற்றோர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டார்கள். எப்படி அந்த பிள்ளை சிம்சனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டது போல நாமும் தேவ சமூகத்திலே பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தை நாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளைகளை அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, விடாம அந்த பிள்ளைகள் சரியான பாதையில், எது நல்ல பாதை, எது அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லி நாம் அந்த பாதைகளை நாம் நடத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற தவறுகளை கண்டித்து எச்சரித்து அந்த பிள்ளைகளை நாம் சரியான வழி நடத்தி, அந்த பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்தி, அக்கறை செலுத்தி, அந்த பிள்ளைகளை அவர்கள் தவறு செய்யும்போது கண்டித்து எச்சரித்து அந்த பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த நமக்கு தேவன் கிருபை தருவாராக. வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஏலியின் பிள்ளைகள் தகப்பனுக்கு வார்த்தை கீழ்ப்படியாமல், பெற்றோருடைய வார்த்தையை செவி சாய்க்காம வித்தியாசம் வாழ்ந்தார்கள். அந்த பிள்ளைகள் சிறு வயதிலே தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்கள். ஏலி அந்த பிள்ளைகளை அடக்க தவறிவிட்டான். அப்படி அடக்க தவறிவிட்டபடினால அந்த பிள்ளைகளை ஒரு பெரிய, அதாவது தேவனுக்கு எதிரான குற்றங்களையும் பாவங்களையும் செய்வதற்கு அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மாறிவிட்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் கூடுகிற பெண்களோடு கூட தவறான பாவம் செய்தார்கள். பலி செலுத்தும் போது அந்த பலி வேகுவதற்கு முன்பதாக அவங்க எடுத்துக்கொண்டார்கள். இதனால கர்த்தருடைய கோபம் வந்தது. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அடக்க தவறினான். எனவே கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆமென். நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியின் பிள்ளைகள் செத்து போனார்கள். ஏலி மரணம் அடைந்து விட்டான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஏலியின் பிள்ளைகளை போல் நம்முடைய பிள்ளைகள் மாறிவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன கடிந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்க வேண்டிய நேரத்தை எச்சரிக்க வேண்டும். தவறு செய்யும்போது அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு தேவன் தருவாராக. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவர். அவருடைய மகன் ஈசாக்கு வாலிபன். கர்த்தர் ஈசாக்க ஆபிரகாம்கிட்ட பலியை கேட்கிறார். இப்போ இந்த ஆபிரகாம் ஈசாக்கு அழைத்து கொண்டு போகிறார். இந்த ஈசாக்கு கேட்கிற, அப்பா விறகு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலி செலுத்த ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். ஈசாக்கு எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி அழைத்து கொண்டு போகிறான். இறுதியில் அந்த மோரிய தேசத்துக்கு போகும்போது மலை கிட்ட போன உடனே
அந்த ஈசாக்குடைய கை காலை கட்டி அவனை அந்த பலிபீடத்தில் தூக்கி வைக்கிறார் ஆபிரகாம். அந்த ஈசாக்கு நினைச்சா அப்பாவுடைய கையை தட்டிட்டு ஓடி இருக்கலாம். வாலிபன், இவர் வயது முதிர்ந்தவர். ஆனால் அந்த வயது முதிர்ந்த தன்னுடைய தகப்பனுக்கு இவன் கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய கை கால் கட்டுவதற்கு பொறுமையாக உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தான். பலி செலுத்த தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் அந்த ஈசாக்கை ஆசிரித்தார். அல்லேலூயா! இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை ஒரு ஈசாக்கை போல வளர்ப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா! நம்முடைய பிள்ளைகள் ஏலியின் பிள்ளைகளாய் மாறிவிடக்கூடாது. எனவே நம்முடைய பிள்ளைகளை நாம் கடிந்து கொள்கிற நேரத்தில் கடிந்து கொள்ள வேண்டும். எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். அன்பு செலுத்துகிற நேரத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா! நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய முதிர் வயது காலத்தில் நமக்கு கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா! எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நம்ம கையில் தேவன் கொடுத்த பிள்ளைகளை சரியாய் வளர்ப்போம். அன்பு செலுத்துகிற நேரத்தில் அன்பு செலுத்துவோம். பிள்ளைகள் தவறு செய்யும்போது கண்டிக்கிற நேரத்தில் கண்டிப்போம். அல்லேலூயா! பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துவோம். நல்ல காரியங்கள் சொல்லிக் கொடுப்போம். வேத வசனங்களை சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆலோசனை கற்றுக் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோராகிய நாம் நல்ல சாட்சியுள்ள ஜீவிதம் வாழ தேவன் கிருபை தருவாராக. நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக நம்மை பார்த்தே வளர்வார்கள். எனவே நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் வளரும்போது நம்மிடத்தில் நல்ல குணங்களை கற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகள் தேவனுக்கு மகிமையாய் கர்த்தருக்கு புரோஜனமான பாத்திரமாய் தேவன் எடுத்து பயன்படுத்துவாராக. எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான வழியில் வழி நடத்துவோம். பிள்ளைகள் தவறு செய்யும்போது அந்த பிள்ளைகளை கண்டிப்போம், எச்சரிப்போம். அன்பு செலுத்தும் நேரத்தில் அன்பு செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் சரியான வழியில் வழிநடத்த வேண்டிய ஞானத்தை கொடும். சிம்சோனுடைய தகப்பனும் தாயும் ஆண்டவர்கிட்ட கேட்டது போல, ஆண்டவர் இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டது போல நாங்களும் எங்கள் கையில் கொடுத்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஏலியின் பிள்ளைகளை போல் மாறிவிடக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் ஈசாக்கை போல மாற உதவி செய்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்டு தங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நடப்பதற்கு வளர்ப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிற பெற்றோரை ஆஸ்வதிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.